ஆரம்பிக்கலாம். ஓகே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு ஒரு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஒரு 10 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு சர்வேயிங். சரிங்களா? எஸ். ஸோ அதாவது டிஎன்பிசிஏயில் 2025 ஆஸ் பர் சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 22.5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயிங்கிறது மட்டும் நமக்கு வருது. சரிங்களா? சர்வேயிங் அண்டு அந்த பக்கம் ஜிபிஎஸ் அண்ட் ஃபோட்டோகிராமெட்ரிக் சர்வே. ஸோ அது எல்லாமே நமக்கு மிக்ஸ் ஆகி தான் அந்த டாபிக் இன்ஜினியரிங் சர்வேல நமக்கு ஃபுல்லாகவே வருது. ஓகே, எஸ். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கொஷின்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் மாடரேட்டான கொஷின்ஸ். ஓகேங்களா? ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது, கொஞ்சம் மாடரேட்டான கொஷின்ஸ். இந்த இன்ஜினியரிங் சர்வேயை பொறுத்தவரையிலும் அப் டு இந்த ஜிபிஎஸ் ஃபோட்டோகிராமெட்ரி வராத வரலும் கொஷின் ஈஸியாக இருக்கும். இந்த ஃபோட்டோகிராமெட்ரி சர்வே வந்ததுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் நம்ம டீப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் படிச்சிருக்க மாட்டோம். இதில் இந்த ஜிபிஎஸ் ஃபோட்டோகிராமெட்ரிக்கெலாம் பேசிக் கொஷின்ஸ் மட்டும் இத்தனை வருஷமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது மட்டும் கொஷின் போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ், போகலாங்களா? ஓகே. கொஷின் நம்பர் 1. ஓகே. It is required to produce a small scale map of an area is magnetic zone by directly plotted and checking the network in the field itself. Okay. Which one of the following survey will be most appropriate purpose அப்படின்றாங்க. அதாவது ஃபீல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிவிடுவாங்க, மெஷர் பண்ணிவிடுவாங்க, எல்லாமே பண்ணிவிடுவாங்க. அது என்ன சர்வேயிங்? நமக்கு பிளேன் டேபிள் சர்வேயிங் பண்ணுவோம். நம்ம எந்த இடத்துல மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம பிளேன் டேபிள் சர்வேயிங் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோமா? ஸோ ஃபீல்டு டைரக்ட்லி பிளாட்டிங் அண்டு செக்கிங் ஒர்க். ஓகேங்களா? டேரக்டாக வந்து நம்ம பிளாட் பண்ணிவிடுவோம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்பிள் இந்த 2 பாயிண்டோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிளேன் டேபிள் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. டேரெக்டாக இந்த பாயிண்ட்டை பார்க்குறீங்க, இந்த பாயிண்ட்டை பார்க்குறீங்க. சரிங்களா? ஸோ இதோட டிஸ்டன்ஸை செயின் மெஷர் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸ் வேணுமோ நம்ம வந்து பிதாகரஸ் ரூல் ஆர் ட்ரையாங்குலேஷன் ரூல் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ டேரக்ட்லி பிளாட்டிங் அண்டு செக்கிங். ஓகே, இட் இஸ் அ ஏரியா ஆஃப் மேக்னெட்டிக் ஜோன். ஓகேங்களா? மேக்னெட்டிக் ஜோனில் வந்து பிளேன் டேபிள் சர்வேயிங் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து காம்பஸ், தியோ, லைட் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அட்ராக்ஷன், லோக்கல் அட்ராக்ஷன் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே. ஸோ இந்த பிளேன் டேபிளோட சைஸு ப்ளஸ் பிளேன் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த லொக்கேஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இந்த ஜேடிஓ கொஷின்ஸில் கூட நம்ம போட்டோம். ஓகே, அந்த கொஷின் கூட டேரெக்டாக சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்கணும் எடுத்து போடலாம். ஓகே, ஸோ அதனால் அந்த வீடியோவும் நீங்கள் ஒரு டைம் பார்த்துருங்க. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே. In which direction is the zero marked in the ring of prism? ஓகேங்களா? prismatic compass. ஓகேங்களா? prismatic compassல ஜீரோ மார்க் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. in which direction is the zero marked in the ring of prism compass? ஓகேங்களா? சோ இது சர்வேயர் காம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா 0 to 90 தான் நமக்கு. prismatic compass வந்து பாத்தீங்கன்னா 0 to 360 டிகிரி அப்படி நம்ம பார்ப்போம். 2 காம்பஸ் தான் நமக்கு இருக்கு. என்னன்னா சர்வேயர் காம்பஸ் அண்ட் prismatic compass. 2 டைப் ஆஃப் காம்பஸ் இருக்கு. இப்போ பாருங்க, நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா நார்த் சவுத் ரெண்டுமே 0 0 தான். எதுல? சர்வேயர் காம்பஸ்ல 0 90 அப்படி கிளாக் வைஸ்ல போவோம். 0 சவுத் ஸ்டார்ட் பண்ணி 90 180 270 360 ஆர் 0. அப்போ 0 மார்க் எங்க இருக்கு? இதுல சவுத்துல இருக்கு நமக்கு. சரிங்களா? பிரிசம் காம்பஸ், பிரிஸ்மேட்டிக் காம்பஸ்ல 0 மார்க் எங்க இருக்கு? நமக்கு சவுத்துல இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? சர்வேயர் காம்பஸ். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா குவாட்ரன்டல் பியரிங் நமக்கு யூஸ் பண்ணுவோம். குவாட்ரன்டல் பியரிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹோல் சர்க்கிள் பியரிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி கேட்பாங்க. 4 பியரிங் கொடுத்துட்டு பேக் பியரிங் கண்டுபிடிங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து கேட்பாங்க. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போனாங்களா? For exact centering of plane table, which one of the following instruments are used for exact? Okay, so plane table la centering பண்றதுக்கு, எக்ஸாக்ட்டா centering பண்றதுக்கு என்ன நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. So plane table ல நாம வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் லெவல் வந்து லெவலிங்க்கு, பபிள் டியூப் லெவல் செக் பண்ணலாம், பிளம்பிங் ஃபோர்க், ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா லைன் ஆஃப் சைட் வியூ பார்க்கிறதுக்கு பிளம்பிங் ஃபோர்க் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? கீழே இந்த இடத்துல பிளம்ப் ஆஃப் தொங்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாக்டாக நமக்கு வந்து லெவல் கொடுக்கும். ஓகேங்களா? எஸ், பிளம்பிங் ஃபோர்க் இஸ் ஃபார் சென்டரிங் ஆஃப் தி பிளேன் டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சென்டரிங் ஆஃப் தி பிளேன் டேபிள். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே.
which one of the following survey is used to define the property line? ஓகேங்களா. ஸோ பில்டிங் உடைய ப்ராப்பர்ட்டி லைனை டிஃபைன் பண்ணக்கூடிய சர்வே வந்து ப்ராப்பர்ட்டி லைன். ஓகே, நாட் ஒன்லி பில்டிங், எந்த இது இருக்கட்டும். ஓகே, ஒரு லேண்டோட ப்ராப்பர்ட்டி லைன். ஸோ எது வந்தாலும் இது டிஃபைன் பண்ணக்கூடியது என்ன சர்வேயிங் அப்படின்னா கெடஸ்டல் சர்வேயிங். ஓகேங்களா, கெடஸ்டல் சர்வேயிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஃபிக்ஸிங் தி பில்டிங் ஆஃப் தி பவுண்டரி லைன் அப்படின்னு சொல்லுவோம் கெடஸ்டல் சர்வேயிங். இதில் யூஸ் பண்ணக்கூடிய செயின் வந்து பார்த்தீங்கன்னா கெடஸ்டல் செயின் ஆர் ரெவன்யூ செயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 33 ஃபீட்டு, 33 ஃபீட் அண்டு 16 லிங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 33 ஃபீட் அண்டு 16 லிங்க்ஸ். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே ஓகே. 50 மீட்டர் டேப், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கம்பல்சரி கேட்பாங்க. ஏன்னா கொஸ்டின் சிம்பிளாக இருக்கும், நம்ம கொஞ்சம் ஃபார்முலா போட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. 50 மீட்டர் டேப் இஸ் ஹெல்டு 2 மீட்டர் அவுட் ஆஃப் லைன். வாட் இஸ் த ட்ரூ லென்த்? ஓகே, 50 மீட்டர் டேப், ஒரு 50 மீட்டர் டேப் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லைனில் இருந்து ஓகேங்களா 2 மீட்டர் அவுட்டுன்ட்டாங்க. அப்போ சம்திங் ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ்டு தான் வச்சு நம்ம இதை நவுந்துருக்கணும். ஓகேங்களா, எஸ், 2 மீட்டர் அவுட்டு. ஓகேங்களா, 2 மீட்டர் அவுட்டு. அப்போ வாட் இஸ் த ட்ரூ லென்த் கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன நடந்திருக்கும்? லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஃபர்ஸ்ட் லென்த் வந்து நமக்கு அதிகமாக வந்திருக்கும். ஓகேங்களா, நமக்கு எரர் நமக்கு வந்திருக்குமா? ஓகேங்களா, ஓகே, இந்த எரர் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிடலாங்களா? அப்போது த கரெக்ஷன் இஸ் ஸ்லோப் கரெக்ஷன். ஓகேங்களா, த ஸ்லோப் கரெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஸ்லோப் கரெக்ஷன், தி ஸ்லோப் கரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் நெகட்டிவ் h ஸ்கொயர் டிவைடட் பை 2l அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட் இஸ் த h? இந்த ஹைட், இந்த டிஃப்ளெக்ஷன் தான். அதாவது இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த டெல்டா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா h அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 2 × 2 டிவைடட் பை 2, ஹெச்சோட வேல்யூ, எல்லோட லென்த் வேல்யூ 50 மீட்டர் டேப். சரிங்களா, 2 க்கு 2 கேன்சல். ஸோ இயர் 1 25, 1/25. ஸோ 1/25 நம்ம எப்படி எழுதலாம்? ஓகேங்களா, மேலே 100 படிக்கணுங்களா? 100, கீழே 100 நான் படிக்கிறேன். அப்போ 4 டைமு, கீழே 2 சாந்தாலி புள்ளி வச்சுக்கோங்களா, 0.04. அப்போ மைனஸ் 0.04 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் அதில் இருக்குது. அப்போ ட்ரூ லென்த் என்னவா இருக்கும்? ட்ரூ லென்த் இஸ் ஈக்குவல் டு எரர் லென்த் மைனஸ் 0.04. ஓகேங்களா, அப்போ எரர் நமக்கு வேணும் 50 மீட்டர் மைனஸ் 0.04. கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும்? கழிச்சு அப்படின்னா 0.04 96. கரெக்டுங்களா, 10லேருந்து வச்சுமா? எஸ். அப்போ 49.96 தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா, எஸ். நீங்கள் டவுட்டாக இருந்தால் மறுபடியும் எடுத்து இந்த 0.0 கூட்டி கூட பார்த்துக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, எஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே லைன் தான். 2 மீட்டர் டேப்பு ஹெல்டு ஃப்ரம் 2 மீட்டர் அவுட் ஆஃப் தி லைன். ஸோ வாட் இஸ் த ட்ரூ லென்த்? பாருங்கள், நம்ம ஃபார்முலா போடணும். கரெக்ஷன் வந்து நெகட்டிவ் தெரியல. ஓகே, இது நம்ம 50க்கு மேலே ஆன்சர் கொடுக்கல, அது ஒரு பெட்டர் நமக்கு. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. Which one of the following is the least count of the leveling staff? Leveling staff ஓட least count என்னன்னு கேட்குறாங்க. ஸோ leveling staff வந்து 2 to 3 மீட்டர் ஜென்ரல் நமக்கு அவைலபிலிட்டி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பேண்ட் ஒன்று இருக்கும் அண்டு பிளாக் கலர் பேண்ட் ஆர் ஒயிட் கலர் பேண்ட். ஓகேங்களா, எஸ். ஸோ இதில் ஈச் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 5 mm வரலும் நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா, எவ்வளவு? 5 mm வரலும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தி லெவலிங் ஸ்டாஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்கும் லீஸ்ட் கவுண்ட் படிச்சிங்க. லெவலிங் ஸ்டாஃப்க்கு ஒரு லீஸ்ட் கவுண்ட்டு, ஓகேங்களா, காம்பஸ்க்கு ஒரு லீஸ்ட் கவுண்ட்டு, தியோலைட்க்கு லீஸ்ட் கவுண்ட்டு, ஓகேங்களா, பிரிஸ்மாட்டிக் காம்பஸ், சர்வேயர் காம்பஸ், அதுக்கு ஒரு லீஸ்ட் கவுண்ட்டு. ஓகேங்களா, அடுத்தது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். ஸோ அதையும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துருங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. EDM. EDM stands for, what is the EDM? Electronic distance measurement அப்படின்னு சொல்லுவோம். EDM is the electronic distance measurement. இந்த மாதிரி கொஸ்டின் கம்பல்சரி ஒன்று இருக்கும். EDMனா என்ன? ஓகேங்களா, EDMனா என்னன்னு கேட்பாங்க. அடுத்தது GISனா என்னன்னு கேட்பாங்க, ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அடுத்து வந்து GATன்னு என்னன்னு கேட்பாங்க, Greenwich Apparent டைம் அப்படின்னு சொல்லுவோம். GMTன்னு என்ன கேட்பாங்க, Greenwich Mean Time அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டைம் ஆர் சம்திங் சொல்லுவோம். ஓகே, அது வரும், நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன. சரிங்களா, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டைம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் கொஸ்டின்ஸில் ஒவ்வொன்று இருக்கும். ஓகே, எஸ். குண்டர் செயின். ஓகேங்களா, குண்டர் செயினில் எத்தனை லிங்க் இருக்குன்னு கேட்குறேன். குண்டர் செயின் வந்து பார்த்தீங்கன்னா 66 ஃபீட். ஓகேங்களா, 66 ஃபீட்ஸ் 100 லிங்க்ஸ் நமக்கு இருக்கும். எத்தனை லிங்க்ஸ் இதில்? 66 ஃபீட்ஸ் 100 லிங்க்ஸ் இருக்குங்க நமக்கு குண்டர் செயினில். ஓகே, இப்போ 66 ஃபீட் 100 லிங்க்ஸ். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக் செயின். ஓகேங்களா, மெட்ரிக் செயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
So availability of 5 meter, 10 meter, 15 meter, 20 meter, 30 meter இருக்கும். Each link வந்து பார்த்தீங்கன்னா 20.2 meter, ஓகே 20 centimeter அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது டிபெண்டிங் அப்பான் செயின். 15 மீட்டர் செயின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்னன்னு போட்டு கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே டிவைட் பை 2ங்களா, ஈச் ஒன்று போட்டால் எவ்வளோ வரும்னு பார்த்துக்கணும். டிவைட் பை 2 போட்டால் நமக்கு என்ன வருது நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஓகே எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக் செயின், உண்டர் செயின், இன்ஜினியரிங் செயின். ஓகேங்களா, இன்ஜினியரிங் செயின். ஓகே, ஸோ இந்த இன்ஜினியரிங் செயின் வந்து பார்த்தீங்கன்னா 100 feet, 100 links. ஓகே, 100 feet and 100 links. இன்னொரு செயின் நமக்கு என்னது, ரெவன்யூ செயின் ஆர் குண்டர் செயின் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயர் செயின் சொல்லுவோம். குண்டர் செயின் வந்து சர்வேயரிங் செயின். இது வந்து ரெவன்யூ இன்ஜினியர் யூஸ் பண்ணுவோம். ரெவன்யூ செயின் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ செயின் ஆர் கெடஸ்டல் செயின் அப்படி சொல்லுவோம். கெடஸ்டல் செயின். ஓகேங்களா, கெடஸ்டல் செயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 33 feet 16 links, அதாவது ஃபிக்ஸிங் ஆஃப் தி 16 links. ஓகேங்களா, 16 links. ஓகே, ஃபிக்ஸிங் ஆஃப் தி பில்டிங் பவுண்டரி லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, ஹவு மெனி டைப் ஆஃப் காம்பஸ் ஆர் யூஸ்ட் இன் தி சர்வேயிங் கேட்குறேன். சர்வேயிங்கில் எத்தனை டைப் ஆஃப் யூஸ் பண்ணுறோம் நம்ம? சர்வேயர் காம்பஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம், அண்டு சர்வேயர் காம்பஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். ஓகேங்களா, பிரிஸ்மேட்டிக் காம்பஸ். சர்வேயர் காம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டன்டல் பியரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஹோல் சர்க்கிள் பியரிங். ஹோல் சர்க்கிள் பியரிங் 0 to 90 டிகிரி தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் நார்த்தில் இருக்கும். ஓகேங்களா, சவுத்து. 0 வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சவுத்தில் இருக்கும். இது வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0 to 360 டிகிரியில் யூஸ் பண்ணுவோம். 0 at சவுத்து. அப்படியே சவுத்தில் போட்டுட்டு மீது கிளாக் வைஸ் டேரக்ஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகே, இப்படி கூட இருக்கலாம். 90 மார்க் எங்கே இருக்கும், 270 மார்க் வந்து எங்கே இருக்கும். ஓகேங்களா, இந்த டிகிரி எங்கே இருக்குன்னு கூட கேட்கலாம். ஓகே எஸ். அப்போ எத்தனை காம்பஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்? 2 நம்பர் ஆஃப் காம்பஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே எஸ். நெக்ஸ்ட், தி ப்ராசஸ் ஆஃப் லொக்கேஷன் ஆஃப் இன்டர்மீடியேட் பாயிண்ட் இன் சர்வேயிங் லைன். ஓகே, ஸோ இன்டர்மீடியேட் பாயிண்ட் நம்ம மெஷர் பண்ணுறோம். அதுக்கு பேர் நமக்கு என்ன சொல்லுவோம்? ரேஞ்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ரேஞ்சிங் என்ன அப்படின்னா, ஸோ அப்ராக்சிமேட்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸ் பண்ணி பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி. ஸோ இங்கேருந்து நான் வந்து ஒரு 150 மீட்டருக்கு லென்த் மெஷர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 150 மீட்டருக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல கிராஸ் ஸ்டாஃப் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஆப்டிக்கல் ஸ்கொயர் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஆப்டிக்கல் கிராஸ் ஸ்டாஃபை ஃபிக்ஸ் பண்ண வச்சுக்கோங்க. கிராஸ் ஸ்டாஃப் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 150 மீட்டருக்கு ஸ்ட்ரைட்டாக அலைன்மெண்ட் பண்ணலாம். அப்போ இன்டர்மீடியேட்டில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்ட்ரைட் அலைன்மெண்ட்டுக்காக ஆர் விசிபிலிட்டிக்காக. ஸோ அதுக்கு பேர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே எஸ். நெக்ஸ்ட், சாரி, செயின் சர்வேயிங் யூஸ்டு தி பிரின்சிபல் ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ரம் தி ஹோல் பார்ட். ஓகே, இது கேட்குறாங்க, மெத்தட்ஸில் கேட்குறாங்க. செயின் சர்வேயிங் இஸ் யூஸ்டு ஃபார் பிரின்சிபல் ஆஃப் ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஒர்க் ஃப்ரம் தி ஹோல் டு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். பார்ட் 2 ஃபுல்லாக ஹோல் டு பார்ட் அண்டு வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் தி 2 பாயிண்ட் வி வாண்ட் டு ஃபிக்ஸ் இன் தி 3rd பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, வித் ரெஃபரன்ஸ் டு தி 2 பாயிண்ட் வி மேக் தி 3rd பாயிண்ட் ரெஃபரன்ஸ். திஸ் இஸ் அ ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே எஸ். நெக்ஸ்ட், ஓகே, ஸோ இனிமேல் வரக்கூடிய கொஸ்டின்லாம் கொஞ்சம் சால்வ்டு கொஸ்டின்ஸ் மாதிரி நமக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஓகே எஸ். A 30 meter metric chain is found to be 0.1 meter to short அப்படின்றீங்க. ஓகே, throughout the measurement. ஓகே, if the distance measured recorded 300 meter, then the actual distance measured will be. ஓகே, இந்த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறீங்க. ஓகே, இப்போ பாருங்க, கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு 30 மீட்டர் செயின் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. 0.1 மீட்டர் ஷார்ட்டாக போயிடுச்சிங்களாமா. அப்போ எவ்வளோ வந்திருக்கும் ஷார்ட் அப்படின்னா? இப்போ நமக்கு ஒரிஜினல் லென்த் நமக்கு என்னென்னு பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக இப்போ ஒரிஜினல் லென்த் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 மீட்டர். சரிங்களா, இப்போ ராங் லென்த் வந்து ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா 29.9 தான். அப்போ ராங்காக நம்ம மெஷர் பண்ணது 30 மீட்டர். அப்போ நமக்கு 0.1 மீட்டர் ஷார்ட் நமக்கு. கரெக்டுங்களா? எஸ். அப்போது ஷார்ட் லென்த், அதாவது இ வேல்யூ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த்னு வச்சுக்கோம். நம்ம இ வேல்யூஸ் சேஞ்ச் இன் லென்த் டெல்டா 0.1 மீட்டர். சரிங்களா? எஸ். இப்போ பாருங்கள், இப்போ எரர், இப்போ கரெக்ஷன் வந்து பாசிட்டிவோ நெகட்டிவோ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது கரெக்ஷன், ஓகே, இந்த கரெக்ஷன் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, முதல்ல எரர் என்னென்னு கண்டுபிடிப்போம். எரர் இஸ் ஈக்குவல் டு 30 மைனஸ் 29.9. ஓகேங்களா, 0.1 மீட்டர். பாசிட்டிவ் வந்துச்சு நெகட்டிவ் வந்துச்சு நமக்கு ஆன்சரு பாசிட்டிவ். ஸோ இப்போ எரர் பாசிட்டிவ், த கரெக்ஷன் இஸ் நெகட்டிவ். சரிங்களா, த கரெக்ஷன் இஸ் நெகட்டிவ் 0.1 மீட்டர். ஓகேங்களா, த கரெக்ஷன் இஸ் நெகட்டிவ் மட்டும் வச்சுக்கோம். கரெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்ஷன் இஸ் நெகட்டிவ், எரர் இஸ் பாசிட்டிவ், கரெக்ஷன் இஸ் நெகட்டிவ். இப்போ பாருங்கள்,
அப்போ the true length is equal to measure length into 1 plus or minus e divided by l அப்படின்னு நம்ம போடுவோம். கரெக்டா? எஸ். இப்போ பாருங்க measure length எவ்வளவு பாருங்க 300 மீட்டர் into 1 minus correction நம்ம போட போறோம். சரிங்களா? so correction is negative. அப்ப negative e value 0.1 meter divided by l ஓட வேல்யூ எவ்வளவுப்பா 30 மீட்டர். சரிங்களா? so அப்ப cross multiply பண்ணிக்கோங்க. cross multiply நமக்கு என்ன 300 30 minus 0.1 divided by 30. சரிங்களா? அப்ப இது ரெண்டு கழிச்சா என்ன வருதுன்னு பாருங்க. இது ரெண்டு கழிச்சா தான் 29.9. 0 கேன்சல். ஒரு 3 10. சரிங்களா? அப்ப 29.9 into 10. ஆன்சர் இஸ் வாட் 299 மீட்டர். சரிங்களா? 299 மீட்டர் தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம், நான் இவ்வளோ ஸ்டெப் நான் போட விரும்பல அப்படின்றது பாருலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரெக்ட் இன்ட்டு கரெக்ட். ஓகேங்களா? கரெக்ட் இன்ட்டு கரெக்ட், இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி. கரெக்ட் இன்ட்டு கரெக்ட், ராங் இன்ட்டு ராங். ஓகே, எல் டேஷ்னு வச்சுக்கிறேன். ராங் இன்ட்டு ராங் செயின் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கரெக்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது எனக்கு, நான் இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பட் செயினுடைய ஓகே கரெக்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ கரெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு தெரியாது எனக்கு. ஓகேங்களா? அது வந்து கரெக்ட் எல்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எல் கரெக்ட் ஈக்குவல் டு ராங் டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து மெஷர் பண்ணது கரெக்டாக எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கீங்க? ஓகேங்களா? 300 மீட்டர். கரெக்டா? எஸ். இப்போ எவ்வளோ நீங்கள் மெஷர் பண்ணீங்க? மெஷர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 300 மீட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராங்காக மெஷர் பண்ணது. பிகாஸ் ஆஃப் 29 தான் நமக்கு வந்திருக்கு. அப்போ 30 கரெக்டோட டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோன்னு பாருங்கள். செயினோட லென்த்து கரெக்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 30 மீட்டர். இப்போ நம்ம ராங்காக வந்தது நமக்கு 29.9. ஓகேங்களா? டிவைடட் பை அந்த 30 நமக்கு இங்கே வந்துருமா? 0 கேன்சல், ஒரு 3 ஆன்சர் வந்து 299.9. ஓகேங்களா? சேம் இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் போட்டாலும் கரெக்ட் தான். கரெக்ட் இன்ட்டு கரெக்ட், ராங் இன்ட்டு ராங். கரெக்ட் அப்படின்றது கரெக்ட் டிஸ்டன்ஸு, இன்னொரு கரெக்ட் அப்படின்றது செயினுடைய கரெக்டான லென்த் என்ன. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் லென்த் நீங்கள் வந்து 29.9 ராங் மீட்டர் வச்சு தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணியிருக்கீங்க 300. அதேமாரி உங்களுக்கு ராங்காக மெஷர் பண்ணும்போது செயினோட லென்த் என்ன வந்துச்சு 29.9 இருந்தது. அவ்வளோதான். இதை நீங்கள் மெஷர் பண்ணாலும் நம்ம கரெக்ட் ஆன்சர் தான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஸ்டெப் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இது மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. So what is the slope correction of a length 30 meter along the gradient 1:20? இது ரொம்ப முக்கியமான ஒரு 1 mark question தான். ஓகே, 1 minute. So what is the slope correction for a length of 30 meter along the gradient of 1:20? Okay. See, slope correction. இது நமக்கு slope correction தான். அப்போ slope correction ஓட ஃபார்முலா நமக்கு என்ன? Slope correction is always negative. ஓகேங்களா? Slope correction always negative. So minus h square divided by 2l. இது நமக்கு ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு லென்த்தெல்லாம் டிஃப்ரென்ஸ் கேட்கல. ஸோ ஸ்லோப் கரெக்ஷன் மட்டும் என்னென்னு கேட்டிருக்கேன். சிம்பிள் எதுவும் மென்ஷன் பண்ணல. அப்போ என்ன சொல்கிறாங்க 30 மீட்டர் லென்த் செயின். ஓகேங்களா? ஸ்லோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1:20 நமக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1:20. அப்போ இந்த 1:20 அப்படின்றது நமக்கு tan θ. சரிங்களா? அப்போ tan θ ஈக்குவல் டு 30 மீட்டர் செயின் நமக்கு. இப்போ பாருங்கள், அப்போது tan θ, அப்போ tan θ இஸ் ஈக்குவல் டு ஓகே tan θ ஈக்குவல் டு h by நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த். சரிங்களா? h by லென்த். ஓகே, லென்த் மீன்ஸ் நமக்கு θ எதிர்பக்கம் பை அடிப்பக்கம் tan θ. ஓகே, அப்போ நமக்கு tan θன்றது நமக்கு ஸ்லோப் தானே நமக்கு. அப்போ 1:20 கரெக்டுங்களா? எஸ். இப்போ நமக்கு என்ன h தானே நமக்கு வேணும். ஸ்லோப் இஸ் θ இஸ் ஈக்குவல் டு 1/20. அப்போ h by 30 0 கேன்சல். ஸோ பேலன்ஸ் நமக்கு 3/2 நமக்கு இருக்கும். அதாவது இந்த 3 நமக்கு மேலே போயிடுச்சு. 2. ஓகே, ஆல்ரெடி 2 நமக்கு இருக்குது. அப்போ h இஸ் ஈக்குவல் டு வாட் 3/2 ஆர் 1.5 மீட்டர் நமக்கு. ஓகேங்களா? 3/2 ஆர் 1.5 மீட்டர். இது நமக்கு h மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தான் கரெக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ h ஸ்கொயர் நமக்கு என்ன வரும் பாருங்கள். h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3/2. h ஸ்கொயர் போகிறோம் நமக்கு 3/2. ஓகேங்களா? ஓகே, டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை ஆர் 1 டிவைடட் பைன்னு கூட எழுதிக்கோங்க. 2 ஆல்ரெடி இருக்கக்கூடிய 2க்கு 2 லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 30 மீட்டர். கரெக்டுங்களா? எஸ். ஸோ இப்போ 0 கேன்சல். சாரி ஒரு 3 10 டைமு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இனிமேல் நம்ம இதை அடிச்சு போட வேண்டியதான், வேறு வழி கிடையாது நமக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ பேலன்ஸ் 3/4 இன்ட்டு 2 இன்ட்டு 10. ஓகே, எஸ். அடுத்து இதெல்லாம் கேட்குறீங்க, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் சென்டிமீட்டர் தான் எல்லாம் ஆப்ஷன் இருக்குது. இது 37.5 மீட்டர்லாம் நமக்கு கரெக்ஷன் வர வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ இது நமக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், நான் மீட்டரை வந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எஸ். ஸோ
ஸோ ஒரு 0 0 கேன்சல். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும் பாருங்கள், 3/4 நம்ம வந்து 0.75 எழுதிக்கிட்டோமா, 0.75 × 10 நமக்கு வரணும் சரிங்களா, ஆர் அதர்வைஸ் 7.5 / 2. இது நமக்கு கரெக்டாக அந்த டிஜிட்லாம் பார்த்து தான் போடணும். ஏன்னா பாருங்கள் 0.375 சென்டிமீட்டர் 0.075 கொடுத்து வச்சுருக்காங்க ஓகேங்களா. எஸ், 1 2 3 2 6, மீதி வந்து பார்த்திங்கன்னா 1, அப்போ புள்ளி 7 டைமு, மீதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 0 சேர்த்திட்டிங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர். அப்போ 3.75 சென்டிமீட்டர், 3.75 சென்டிமீட்டர் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. எஸ், ஸோ ஸ்லோப் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம், இல்லை ஒரு லென்த் ஆஃப் செயின் வந்து பார்த்திங்கன்னா லே பண்ணியிருக்கோம், ஸோ இதெல்லாம் 2 மீட்டர் எங்களுக்கு அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, இந்த ஸ்லோப் கரெக்ஷன் வந்து கம்பல்சரி கொஸ்டின், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது ஓகேங்களா. எஸ் எஸ், நெக்ஸ்ட் போனாங்களா. If a length, okay, if a L is the length of chain, W is the weight of the chain, and T is the tension, okay, tension capacity 8 kg generally, the sag correction of the chain. Okay, இது sag correction என்னன்னா, இப்போ இது ஒரு பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டுலேஷன் சர்ஃபேஸ் இப்படி இருக்குது, அதான் சம் வேலி சர்ஃபேஸ் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் செயின் போடுறீங்க அப்படின்னா ஓகே, ஆர் லாங் டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் செயின் போட்டாலும் சரி ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது நமக்கு என்னென்னா பேஸ்ட் ஆன் தி செல்ஃப் வெயிட் க்ரீப் ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் செல்ஃப் வெயிட்டில் நம்ம செயின் நமக்கு என்ன ஆகும், இப்படியே இப்படி ஒரு வேலி மாரி ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. இந்த ஹைட் டிஃபரன்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன கரெக்ஷன் இது, சாக் கரெக்ஷன். சாக் கரெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். இதுவும் ஒரு மாதிரி கொஸ்டின் ஓகேங்களா. சாக் கரெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ், ஸ்லோப் கரெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஸோ இப்போ இந்த கரெக்ஷனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா சாக் கரெக்ஷன் ஓகேங்களா, சாக் கரெக்ஷன் W², ஸ்மால் W² L³ divided by 24p² n². இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா ஓகேங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் W கொடுத்துருக்காங்க. அப்போ கேபிட்டல் W is equal to ஸ்மால் W ஓகேங்களா, ஸ்மால் W இன்டூ லென்த் ஓகேங்களா, ஸ்மால் W இன்டூ லென்த். நம்ம என்ன எழுதிருக்கோம், ஸ்மால் W எழுதிருக்கோம். அப்போ கேபிட்டல் W கன்வெர்ட் பண்ணுங்க. அப்போ கேபிட்டல் W இந்த இதில் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் பாருங்க. ஓகே, ஸோ அது ஒரு கான்செப்ட் பண்ணிக்கலாருங்க. நெக்ஸ்ட் வந்து P அப்படின்றது டென்ஷன் கெப்பாசிட்டி, இந்த T அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. எஸ், Nன்றது நம்பர் ஆஃப் பே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 30 மீட்டருக்கு ஃபுல் லென்த்துக்கு செயின் போட்டிங்களா, இல்லை எவ்ரி 10 மீட்டருக்கு 10 மீட்டருக்கு ஓகேங்களா. அப்போ இது ஒரு பே, 2 பே, 3 பே. அப்போ இந்த இதில் நீங்கள் 3ன்னு போடணும், எத்தனை பே போடுறீங்களோ அத்தனை இது ஓகேங்களா. எஸ், அப்போ டேரெக்டாக நம்ம போடும்போது நமக்கு என்ன வரும், W/Lன்னு போடும்போது இந்த L² இருக்குது ஓகே. அப்போ கேபிட்டல் W போடும்போது நமக்கு என்ன வரும், கேபிட்டல் W ஸ்மால் W இன்ஸ்டன்ட் ஆஃப் கேபிட்டல் W / L ன்னு எழுதுவீங்க கரெக்டாக. அப்போ கேபிட்டல் W டிவைடட் பை L ஓகே, L² நமக்கு வரும். இங்கே ஆல்ரெடி நமக்கு ஒரு L³ இருக்குது, டிவைடட் பை 24 Pக்கு பதிலாக நம்ம தான் Tன்னு வச்சுக்கிட்டீங்க, T² ஓகேங்களா. அப்போ L² கேன்சலா. அப்போ நமக்கு என்ன வரும், W கேபிட்டல் W² L டிவைடட் பை 24 T² அப்படின்னு நமக்கு வரும் கரெக்டாக. இப்போ W² L மட்டும் தான் நமக்கு இருக்கணும் ஓகேங்களா. W² L 24 T². ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ டோட்டல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா W² L³ 24 P² n². இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம எடுத்து வந்திருக்கோம் சரிங்களா. எஸ், W² இங்கே T³ கொடுத்துட்டாங்க, தப்பு. இது T³ கொடுத்துட்டாங்க, தப்பு ஓகே. பிகாஸ் L³ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை போட்டக்கூடாது, இந்த இடத்துல T² இருக்கணும் ஓகே. எஸ், நெக்ஸ்ட் போனாங்களா. ஓகே ஓகே, இன் an inclined terrain, if the elevation difference between the 2 points end H okay, elevation இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா elevation difference வந்து Hன்னு கொடுத்துட்டீங்க. the inclined length L, the correction of the slope, அப்போ correction of the slope is equal to what, H² divided by 2L, slope correction ஓகேங்களா. எஸ், H² divided by 2L ஓகே. D is the correct answer ஓகேவா. எஸ், ஆல்வேஸ் நெகட்டிவ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, the hypotensial correction ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பா. இது கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஓகே. எஸ், ஸோ hypotensial correction is given expression adopting the standard convention ஓகே, கன்வென்ஷன்ஸ் ஸ்டாண்டர்டு hypotensial correction சேம். இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் கரெக்ஷன் மாதிரி தான். அதாவது ஒரு லென்த்து, இந்த பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் எலிவேஷன்ஸ் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. hypotensial லென்த்தில் வரக்கூடிய கரெக்ஷன்ஸ் ஓகே. நமக்கு வந்து இந்த ஹைட் என்னன்னு கொடுக்கல. அப்போ பாருங்கள், இந்த ஆர்க் இங்கிறது நீங்கள் காம்பஸ் வச்சுட்டு நீங்கள் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி நமக்கு என்ன கிடைக்கும், சேம் இந்த லென்த் இங்கே ஃபார்ம் ஆகிடுமா, ஃபார்ம் ஆகிடுச்சா. இது நமக்கு ஒரு டீட்டாவா, ஆங்கிளா ஓகே. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நான் வச்சுக்கிறேன் A, இது B, இந்த பாயிண்ட் நான் சென்டரில் வந்து Cன்னு நான் வச்சுக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ இதுதான் நமக்கு வந்து ஹைப்போடென்சுவல் கரெக்ஷன் சொல்கிறது ஓகேங்களா. என்ன கரெக்ஷன் இது, ஹைப்போடென்சுவல் கரெக்ஷன். ஹைப்போடென்சுவல்
கரெக்ஷன். இதுதான் என்னன்னு கேட்குறாங்க அவங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், வாட் இஸ் த ஹைபோடென்ஷியல் கரெக்ஷன் டிஸ்டன்ஸ் நமக்கு சொல்லுங்கள். பிசி இஸ் ஈக்குவல் டு ஏபி மைனஸ் இந்த ஏசி. ஓகேங்களா, ஏபி மைனஸ் ஏசி. வாட் இஸ் மீன் பை ஏசி? ஏசி இஸ் ஈக்குவல் டு லென்த். ஏன்னா இந்த நம்ம தான் காம்பஸ் வச்சு வரைஞ்சிட்டோம் இல்லைங்களா, இந்த சர்க்கிளுக்கு இது வந்துடும் இல்லையா. எஸ், இப்போ ஏபி நமக்கு தெரியாதா, கண்டுபிடிப்போமா? எஸ், இப்போ பாருங்க, ஏபி இஸ் ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கலாம், இது உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, இது ஒரு டீட்டா, இது எல். ஓகே, இப்போ டீட்டா இது எங்களுக்கு ஃபுல் லென்த் எனக்கு தெரியும் ஏபி. ஓகேவா? எஸ், இப்போ ஏபி அப்போ டீட்டா. ஓகே, பட் எதிர்பக்கம் போட்டது நம்ம இது கிடையாது நமக்கு. ஓகேங்களா, இப்போ அடிப்பக்கம் தான் போகணும். அப்போ காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, காஸ் டீட்டா ஈக்குவல் டு, ஓகே, adjacent side. ஓகேங்களா, adjacent L divided by அடிப்பக்கம் by கர்ணம். ஓகே, adjacent divided by hypotenuse. What is it? Hypotenuse AB distance. கரெக்டா? நமக்கு என்ன வேணும், AB தானே வேணும். AB is equal to L divided by cos theta. ஓகேங்களா? எஸ், அப்போ 1 by cos theta நம்ம எப்படி எழுதலாம்? 1 by cos theta, 1 by cos theta is equal to L ஆல்ரெடி மேலே இருக்கு. 1 by cos theta is equal to secant theta. ஓகேங்களா, 1 by sin theta equal to cosecant theta, 1 by cos theta equal to secant theta. அப்போ இந்த AB இங்க எடுத்து அப்ளை பண்ணுங்க. L secant theta minus L காமன் எடுத்துருங்க. இப்போ L காமன் எடுத்துட்டீங்க, secant theta minus 1. சரிங்களா, இப்போ L into secant theta minus 1 into measure length. அந்த L தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த measure length நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எஸ், இப்போ secant theta minus 1 measure length. ஓகே, நம்ம எப்பயுமே ஃபார்முலா எழுதும்போது என்ன எழுதுவோம், 1 மைனஸ் sin theta, 1 மைனஸ் cosecant theta, 1 மைனஸ் cos theta தான் நம்ம ஃபார்முலா எழுதிட்டு இருப்போம் எல்லா இதுலையும். பட் இது மட்டும் பாருங்க, ஹைபோடென்ஷியல் கரெக்ஷன் மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேஸ். டீட்டா நமக்கு ஃபர்ஸ்ட் வரும், secant theta minus 1. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்க்கணும் அவசியம் கிடையாது, ஜஸ்ட் இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக போட்டது. secant theta minus 1 ஹைபோடென்ஷியல் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் காம்பஸ் சர்வேயிங் வந்தாச்சு. இப்போ இஃப் a 4 bearing of a line is south 49 degree, ஓகேங்களா, சவுத் 49 டிகிரி, இது வரைஞ்சிக்கலாங்களா, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். ஓகேங்களா, ஈஸ்ட் அண்டு வெஸ்ட், சவுத் ஈஸ்ட். ஓகே, 4 bearing of a line is சவுத் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 bearing of a line வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 49 டிகிரி. ஓகே, 49 டிகிரி 52 மினிட்ஸ் கொடுத்துட்டீங்க. ஓகே, அஸ்யூமிங் that no local attraction, the back bearing of a line எனக்கு கேட்குறீங்க. ஓகே, ஸோ இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த குவாட்ரண்டல் பீரிங் கொடுத்துட்டாங்க, இது நமக்கு குவாட்ரண்டல் பீரிங். ஓகேங்களா, இது வந்து சர்வேயர் காம்பஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா சவுத் ஈஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, வித்தின் 90 டிகிரிக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த மாதிரி பீரிங் வந்து 4 bearing கொடுத்துட்டு பேக் பீரிங் கேட்டாவோ, இல்லை பேக் பீரிங் கொடுத்துட்டு 4 bearing கேட்டாவோ, இது வந்து குவாட்ரண்டல் பீரிங் அப்படின்றதுலாம் ஒன்லி டைரக்ஷன் மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். அதாவது சவுத் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த்துன்னு மாறும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்னு மாறும். there is no change in the numerical value. There is no change in numerical value. numerical valueல no change அப்படின்றோம் நம்ம. சரிங்களா, எஸ், அப்போ நமக்கு என்ன வரும், சவுத்துக்கு நார்த் வந்திருக்கணும். ஓகே, அதே வேல்யூ எங்கே இருக்குன்னு பாருங்கள், 2 இருக்கு. சவுத்துக்கு நார்த் வந்துருச்சு, அதே வேல்யூ ஈஸ்ட்டுக்கு வெஸ்ட் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, எஸ். இப்போ அதை நோ லோக்கல் அட்ராக்ஷன் சொன்னோன்னா நீங்கள் வந்து மாற்றி போட்டக்கூடாது எதுவும். ஓகே, நோ லோக்கல் அட்ராக்ஷன் அதே தான் நமக்கு வரும்னு நினச்சி போட்டக்கூடாது, டைரக்ஷன் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா, எஸ், இதை இந்த பாயிண்ட் மட்டும் நான் வச்சுட்டிங்கன்னா போதும். ஓகே, எஸ், நெக்ஸ்ட். ஓகே, if a declination is 5 degree 40 minutes west, which one of the following magnetic bearing would be represented the true bearing? Okay, true bearing of என்னன்னு கேட்கும், true bearing of south 25 degree 20 minutes. ஓகே, அதாவது டிக்ளினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிகிரி 40 மினிட்ஸ் வெஸ்ட்டில் இருக்குங்களாமா. which one of the following magnetic bearing would be represented? magnetic bearing is represented this one. true bearing என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழப்பற மாதிரி தான் இருக்கும். magnetic bearing true bearing கொடுத்து magnetic bearing மாதிரி கொஸ்டின் இருக்கு. would be represented south 20 டிகிரி 25 டிகிரி 20 மினிட்ஸ் கொடுத்தாங்க. இதுதான் வந்து magnetic bearing தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இது true bearing என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ true bearing is equal to ஜென்ரலாக true bearing is equal to magnetic bearing plus or minus declination. கரெக்ட்டுங்களா, எஸ், magnetic bearing plus or minus declination. இப்போ இந்த பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அப்படின்னு போடுவீங்க, ஈஸ்ட் சைடு இருந்துச்சு, டிக்ளினேஷன் இஸ் ஈஸ்ட் அப்படிங்கும்போது. மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் டிக்ளினேஷன் இருந்துச்சுன்னா ஒன்லி
ஹோல் சர்க்கிள் பியரிங் மட்டும்தான் இந்த ஃபார்முலா வேலிடு. ஓகேங்களா? இல்லைன்னா என்ன பண்ணணும், நீங்கள் இது ஹோல் சர்க்கிள் பியரிங் கன்வெர்ட் பண்ணிவிட்டு எதை இந்த சவுத் 25 டிகிரி 20 மினிட்ஸ் ஹோல் சர்க்கிள் பியரிங் கன்வெர்ட் பண்ணிட்டு போடணும். இல்லைன்னா என்ன பண்ணணும், நம்ம ட்ராப் பண்ணி தான் போடணும், இல்லை தப்பு பண்ணிவிடும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகே, எஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், டிக்ளினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிகிரி வெஸ்ட்டுன்ட்டிங்க. அப்போ வெஸ்ட் சைடு டிக்ளினேஷன், மேக்னட்டிக் டிக்ளினேஷன் கொடுத்துட்டீங்க. ஓகே ஓகே, மேக்னட்டிக் டிக்ளினேஷன். அப்போ இங்கே 5 டிகிரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 5 டிகிரி 40 மினிட்ஸ். ஓகேங்களா? 40 மினிட்ஸ் அப்படிங்கும்போது அப்போ இது நமக்கு என்ன வந்திருக்கும், இதுவும் அதே தான், நமக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் நமக்கு. இப்போ இதுவும் நமக்கு வந்து 5 டிகிரி 40 மினிட்ஸ். ஓகேவா? எஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்க, மேக்னட்டிக் பியரிங் ரெப்ரசன்ட். அப்போ மேக்னட்டிக் பியரிங்கிறது எங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும், மேக்னட்டிக் டிக்ளினேஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அங்கேருந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டு போகணும். அப்போ மேக்னட்டிக் டிக்ளினேஷன் கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? இது நமக்கு மேக்னட்டிக் டிக்ளினேஷன். இந்த மேக்னட்டிக் டிக்ளினேஷன் எவ்வளோ சொல்லிக்கிறீங்க, 25 டிகிரி. ஓகேங்களா? 20 மினிட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? எஸ். ஸோ அப்போ என்ன கேட்குறீங்க, ட்ரூ பியரிங் வாட்னு கேட்குறீங்க. அப்போ ட்ரூ பியரிங் மீன்ஸ் வாட் ஹியர், இது ரெண்டையும் கூட்டுறது வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் நார்த் ஆர் சவுத் போல். ஓகே, கோ ஃபார் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு, அவங்க என்ன கேட்குறாங்க, சவுத்து ஈஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஈஸ்ட் சைடு தான் நம்ம மூவ் ஆகணும். அப்போ இது ஃபுல்லாக நம்ம ரெண்டையும் கூட்டினா முடிஞ்சிருச்சு. அப்போ பாருங்கள், 25 டிகிரி 20 மினிட்ஸ். அடுத்தது 5 டிகிரி 40 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 டிகிரி கூட்டினா நமக்கு என்ன வருது, மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹார்ஸ் சம்மர் 60 மினிட்ஸ் ஈக்குவல் டு 1 டிகிரி. அப்போ நமக்கு இது 1 இதோட ஆட் பண்ணிக்கலாமா? எஸ். அப்போ 31 கரெக்டாக? எஸ். 10 11க்கு 1 மீதி 1 31 டிகிரி தான் நமக்கு ஆன்சர். 31 டிகிரி எங்கே நமக்கு எந்த ஆங்கிளில் வரும், சேம் சவுத் ஈஸ்ட்டில் நமக்கு வரும். ஓகேங்களா? சவுத் ஈஸ்ட் 31 டிகிரி ஈஸ்ட் அப்படின்னு நமக்கு வருது. ஓகேங்களா? எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்போது இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணி தான் என்ன நடந்திருக்கும், வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டோமா. அப்போ வெஸ்ட்டுன்னு சொல்ல நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கழிச்சிருப்பீங்க. கழிச்சிருந்தா நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க, 40 20 19 டிகிரி 19 டிகிரி, இது வந்து ஒரு 60 கொடுத்தோம் அப்படின்னா 19 40 வருது. ஓ, அதுவும் ஆப்ஷன் நமக்கு இல்லை. 90 டிகிரி 40 மினிட்ஸ் நமக்கு வருது. ஸோ ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்போ அடுத்து நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ரைட். ஓகே, பட் இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். ஓகே, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங், சாரி, ஸோ வாட் இஸ் தி ஆங்கிள் பிட்வீன், okay, yes. So what is the angle between two plane mirrors of an optical square அப்படின்றோம். ஸோ ஆப்டிக்கல் ஸ்கொயர் நமக்கு வந்து ரைட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக, ஓகேங்களா, பர்ஃபெக்டாக ரைட் ஆங்கிள் மேக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதோட மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூலேருந்து இன்னொரு வியூ பார்க்குறது 45 டிகிரி ஆங்கிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு பெரிய ஸ்கோப்பில் எப்படி நமக்கு 45 டிகிரி நமக்கு வியூ கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இங்கேருந்து ஆப்ஜெக்டை பார்த்து 45 டிகிரி, மறுபடியும் இங்கே ஒரு 45 டிகிரி. இது வந்து மிரர் வந்து நமக்கு அப்படியே வியூ ஐ பாயிண்டில் நமக்கு தெரியும். ஓகே, அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? எஸ். ஸோ சேம் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு 45 டிகிரி தான் நமக்கு ஆப்டிக்கல் ஸ்கொயரில் நமக்கு இருக்கும். பர்ஃபெக்டாக ரைட் ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறது அக்யூரசி யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் இது. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா, which one of the following set of terms does not relate to operation of theodolite? Okay, theodolite-க்கு இது ரிலேட்டட் இல்லைன்னு கேட்குறீங்க அதானே? எஸ். which one of the following set terms does not relate to the, yes, correct. transit. ஓகே, transit theodolite, inverting, இதெல்லாம் முடியும். transit நமக்கு இருக்கு. ஓகேங்களா? transit அப்படின்னு நமக்கு என்ன அர்த்தம், அதாவது வெர்டிக்கல் பிளேனில் ஹரிசாண்டல் ஆக்சிஸை பொறுத்து வெர்டிக்கல் பிளேனில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிரான்சிட் தியோலைட்னு சொல்லுவோம். ஃபேஸ் லெஃப்ட் ரீடிங், ஃபேஸ் ரைட் ரீடிங் தியோலைட்டில் இருக்குது. ரைட் ஸ்விங் அப்படின்றது நமக்கு என்ன அர்த்தம், ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஆக்சிஸை பொறுத்து ஹரிசாண்டல் பிளேனில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த காஜிங் அண்ட் சவுண்டிங் அப்படி, கேஜிங் ஆர் காஜிங், ஓகேங்களா, கேஜிங் ஆர் சவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சவுண்டிங் கேஜிங் வந்து டிஸ்டன்ஸ் நமக்கு மெஷர் பண்ணுறது. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறது சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட். ஓகே, கேஜிங் அண்ட் சவுண்டிங். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஓகே, the turning of the theodolite telescope in vertical plane. Okay, in vertical plane, இதுதான் நமக்கு வந்து vertical plane. ஓகேங்களா? இது வந்து horizontal plane. Turning of vertical telescope in vertical plane 180 degree about the horizontal axis. horizontal axis பொறுத்து vertical plane நமக்கு என்ன இப்படி ரொட்டேட் ஆகலாமா, அதுக்கு பேர் நம்ம என்ன சொன்னோம், டிரான்சிட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகே, டிரான்சிட், ரிவர்சிங் ஆர் பிளஞ்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிரான்சிட்டிங், ரிவர்சிங் ஆர் பிளஞ்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3 வே நமக்கு இருக்கு. இதே வந்து ஹரிசாண்டல் பிளேனில் ரொட்டேட் ஆச்சுன்னா இப்படி நமக்கு ஹரிசாண்டல் பிளேனில் இப்படி ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா, ஓகேங்களா, சர்க்குலா மேலே வந்து பார்க்கும்போது இப்படி சர்க்குலர் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்விங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், கம்பல்சரி இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட், a method of orientation a plane table with 2 inaccessible point. அப்போ 2 point problem, inaccessible point with respect to 3 point means 3 point problem.
Inaccessible point with a 2 point accessible means inaccessible means 2 point problem. Okay, yes. Next, the sensitivity of the bubble tube in level would be decreased. Okay, the sensitivity of the bubble tube S is equal to NL divided by R னு ஒரு ஃபார்முலா எழுதலாம். இல்ல S is equal to N divided by D. ஓகேங்களா, D NL divided by D sin 1 seconds னு எழுதுவோம். சரிங்களா, sin 1 seconds னு அதாவது NL divided by D 2062625 அப்படின்னு சொல்லிட்டு வரும் நினைக்கிறேன். ஓகேங்களா, எஸ், இது மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன் என்னன்ட்டு. ஓகே, பட் இதே ஒரு டைம் டிஎன்பிசி ஏயிலையும் கேட்டிருந்தாங்க, டிஆர்பிலையும் கேட்டிருந்தாங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம எங்கே நம்ம அடிச்சு போடுறது கால்குலேட்டர் இல்லாமல். சரிங்களா, ஸோ என்எல் டிவைட் பை ஆர் இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், 1/r சரி, ஆர்ன்றது ரேடியஸ், 1/r கர்வேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, த ரேடியஸ் ஆஃப் தி டிக்ரீஸ். ஓகேங்களா, த சென்சிட்டிவிட்டி ஆஃப் தி பபிள் டியூப் would be decreased with the radius of the curvature of internal tube is increased. ஓகேங்களா, எஸ், 1. the diameter of the bubble tube வந்து பார்த்தீங்கன்னா increased. ஓகே, 2. the length of the vapor bubble is increased. 3. viscosity of the liquid is increased. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பாயிண்ட் என்ன விஷயம் அப்படின்னா, the radius. ஓகேங்களா, இது வந்து 1/r ஆர்ன்றதுன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஆர்ன்றது இந்த இடத்துல 1/r அப்படின்ட்டு தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, எஸ். ஸோ இப்போ ஆர் ரேடியஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சென்சிட்டிவிட்டி ஆஃப் தி பபுள் அப்படின்னு சொல்லணும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பபுள். ஓகேங்களா, 1 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டயாமீட்டருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆஃப் தி பபுள். 3 லென்த்துக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகேங்களா, ஓகேங்களா, லென்த்துக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். 3rd. ஓகேங்களா, 4th என்ன அப்படின்னா விஸ்காசிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஆஃப் தி பபுள் டியூப் அப்படின்னு சொல்றாங்க. விஸ்காசிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டிக்ரீஸ்ட் வித் இன்க்ரீசிங் தி விஸ்காசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, எஸ். பிகாஸ் சென்சிட்டிவிட்டி ஆஃப் தி பபுள் டியூப் அப்படின்னாவே நமக்கு என்ன அர்த்தம், லென்த் டயாமீட்டர் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிறது தான் சென்சிட்டிவிட்டி ஆஃப் தி பபுள் டியூப். ஓகேங்களா, இப்போ நம்ம இது வந்து கர்வேச்சர் 1/rன்றது நமக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அந்த ரேடியஸ் பற்றி நம்ம படிக்கல. அப்போ ஆர்ன்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ், 1/rன்றது ரேடியஸ் ஆஃப், இதுவே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் ஆப்ஷன் போட்டக்கூடாது, தப்பாயிடும். ஓகேங்களா, ஸோ ரேடியஸ் அப்படின்னாவே இது வந்து சைஸ் இன்க்ரீஸ் தான். இது வந்து ஜென்ரலாக இதோட வேல்யூ வந்து 2 mm இருக்கும். ஓகேங்களா, எஸ், 2 to 3 mm அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் ஜென்ரலாக 2 mm நமக்கு இருக்கும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா. ஓகே, ஓகே. How height? Okay, how height தான் அது. Okay, height should a helicopter pilot rise at a point just to be seen the horizon at a point B if the distance of AB is 40 km. Okay, இப்போ இதுதான் distance of AB ஒரு 40 km இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, கம்பைன் கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன் கரெக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க அவங்க. இப்போ வந்து ஒரு ஹெலிகாப்டர் பைலட் இருக்காப்ல. ஓகே, ஹெலிகாப்டர் பைலட் வந்து இதை வந்து ரைஸ் பண்ணணும். ஓகேங்களா, இங்கேருந்து பார்த்தா என்ன டிஸ்டன்ஸில், ஓகேங்களா, என்ன ஹைட் நீங்கள் ரைஸ் பண்ணால் இந்த 40 கிலோமீட்டர் வந்து விசிபிளில் இருக்கும் ஏபி அப்படின்ற பாயிண்ட் தான் மீனிங் இதில். ஓகேங்களா, எஸ். இது நம்ம வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். ஒரு லைட் ஹவுஸ் வந்து இப்போ ஷிப்பில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். இதுக்கு ஜென்ரலாக ஃபார்முலா கம்பைன் கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் நெகட்டிவ் 0.0673. ஓகேங்களா, 672. ஓகேங்களா, 673 டி ஸ்கொயர் கிலோமீட்டரில் போட்டோம் அப்படின்னா, டி கிலோமீட்டரில் போட்டோம் அப்படின்னா ஆன்சர் மீட்டரில் கிடைக்கும். கரெக்டாக 0.0673 இன்ட்டு 40 இன்ட்டு 40. கரெக்டாக. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆன்சராக தான் இருக்குது. நான் அதை பற்றின அந்த டிஜிட்டை பற்றி நான் ஒரி பண்ணிக்கல. அப்போ 673 இன்ட்டு 16. எஸ், மல்டிபிள் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. 618க்கு 8 மிச்சம் மேலே 1, 5030, 630, 742, 43, 3 மிச்சம் மேலே 4, 636, அப்போ 40. ஓகேவா, எஸ். நெக்ஸ்ட் பாருங்க 673. ஓகே, எஸ். 8, 6, 7, 10, அப்போ 107.68ன்றது ஆன்சர். ஓகேங்களா, 107.68. அப்போ 107.68 எங்கே இருக்கு, 107.75. ஓகே, பிகாஸ் ஆஃப் இது 0.0672899 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு கர்வேச்சர் அண்ட் ரிஃப்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் டிவைடட் பை 2r கர்வேச்சர் கரெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் வந்து 1/7 நமக்கு இருக்கும். ஓகே, கம்பைன்டு கர்வேச்சர் ரிஃப்ராக்ஷன் 6/7 ஆஃப் டி ஸ்கொயர் டிவைட் பை 2r இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கிலோமீட்டர் ஸ்கொயர் ரேடியஸ் ஆஃப் தி எர்த் 6373 கிலோமீட்டர். இது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகே.
ஓகே எஸ் நெக்ஸ்ட் போலாங்களா ஓகே which one of the following sites will be applicable for change point கேக்குறீங்க ஓகே அப்ப change point எடுக்கிறோம் நாம ஓகே இப்ப லெவல் பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் நம்பர் அடுத்து வந்து சீரியல் நம்பர் பேக் சைட் ஃபோர் சைட் intermediate site four site okay four site அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு height of the instrument கடைசி வந்து பாத்தீங்கன்னா RL அப்படிம்போம் இப்போ ரீடிங் எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க பேக் சைட் அடுத்து எழுத கூடியது பூரா நீங்க 4 சைட்ல எழுதுவீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் எழுத கூடியது எல்லாமே சாரி இன்டர்மீடியேட் சைட்ல எழுதிட்டு வருவீங்க இன்டர்மீடியேட் இன்டர்மீடியேட் சடனா ஒரு பாயிண்ட் விசிபிள் இல்ல அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க இன்ஸ்ட்ருமென்ட் சேஞ்ச் பண்ணுவீங்க இன்ஸ்ட்ருமென்ட் சேஞ்ச் பண்ணனும்னா லாஸ்ட் ரீடிங் எங்க எழுதுவீங்க 4 சைட்ல எழுதுவீங்க இன்ஸ்ட்ருமென்ட் சேஞ்ச் பண்ண அப்புறம் உடனே எழுதக்கூடிய பாயிண்ட் எங்க எழுதுவீங்க பேக் சைட்ல எழுதுவீங்க கரெக்ட்டா அப்ப சேஞ்ச் பாயிண்ட்க்கு மோஸ்ட் ரெஃபரன்ஸா இருக்கிறது யாரு பேக் சைட்டும் 4 சைட்டும் மட்டும் தான் சோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் ஓகே a contour may be defined as the imaginary line passing through in the equal elevation ஓகேல ஒரு contour equal elevationல பாஸ் ஆகுது அவர் அஷ்யூம் தான் இது ஓகேல the contour is passing always into the equal elevation the area between the two contours நமக்கு என்ன consecutive area அப்படினு நம்ம சொல்லுவோம் சாரி distance between the two contour line தான் நம்ம consecutive area அப்படினு சொல்லுவாங்க சின்ன சின்னதா கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா எஸ் சோ the point through longitudinal section கிடையாது point equal elevation yes the point passing through into the equal elevation is the correct answer okay va yes next a closed contour in with two or more higher at inside அப்படி சொல்றாவே நமக்கு வந்து hills அப்படினு அர்த்தம் ஓகேங்களா higher at inside அது என்ன மீனிங் அப்படினா hills நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க இப்படி இருக்குமா hills நமக்கு எப்படி இருக்குமா இப்போ இந்த கான்டூர் போடும்போது நமக்கு என்ன வரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும் ஓகேங்களா அப்ப higher at inside அப்ப சின்னது அப்ப closed அப்படியே வந்துட்டு இருக்கும் ஏனா வந்து பாத்தீங்கன்னா எலிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா தான் நம்ம வந்துட்டே இருக்கும் ஸ்ப்ரெட் லார்ஜ் ஏரியா நமக்கு வந்து கீழ வரதுனால பேஸ் வந்து அதிகமா போயிட்டே இருக்கும் பிளஸ் higher at inside அப்படினு சொல்லிட்டு நமக்கு வந்து hills அப்படினு சொல்லுவோம் ஓகேங்களா higher at inside higher at outside னு சொல்லிட்டாங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா higher at outside னு சொல்லிட்டாங்கனா higher at outside னு சொல்லிட்டாங்க அப்படினா லேக் ஆர் டிப்ரஷன் அப்படி சொல்லலாம் லேக் ஆர் டிப்ரஷன் இந்த क्वेश्चन இருக்கு இது இருக்கு பாருங்க ஆப்ஷன்ல டிப்ரஷன் ஓகேங்களா லேக் ஆர் டிப்ரஷன் ஓகேங்களா higher at inside னு சொன்னானா hills inside hills outside depression okay yes next okay the RL of your floor level is 200.4 okay 200.490 அதாவது 200.490 மீட்டர் a staff reading on the floor okay staff reading on the floor is okay ஒரே நிமிஷம் this is the floor போட்டுக்கலாம் நம்ம okay floor a staff reading on the floor இந்த வந்து பாத்தீங்கன்னா staff reading எடுத்துக்கிங்க சோ இன்ஸ்ட்ருமென்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க செட் பண்ணிருப்பீங்க நீங்க சரியா எஸ் சாரி இன்ஸ்ட்ருமென்ட் வந்து இங்க நீங்க செட் பண்ணிருப்பீங்க இங்க வந்து floor level எடுத்துக்கிங்க பேக் சைடு ஃபர்ஸ்ட் ரீடிங் எடுத்துக்கிங்க 1.695 னு வந்திருக்குது ஓகேங்களா எஸ் RL எவ்வளவு சொல்றீங்க RL of the floor தான் சொல்றீங்க அப்ப 200.490 ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் the reading on the staff held upside down against bottom of the roof னு சொல்றோம் அப்ப இதுதான் நமக்கு roof upside bottom of the roof ன்டிங்க அப்ப inverted staff தான் நீங்க வச்சிருப்பீங்க கண்டிப்பா staff இப்படி வச்சிருக்க முடியாது அப்ப inverted staff இந்த இடத்துல okay is reading on the staff held upside down against the bottom of the roof is okay அப்ப the bottom of the roofல இருந்து எவ்வளவு நமக்கு வந்திருக்கு டிஸ்டன்ஸ் 3.305 ஓகேங்களா மீட்டர் height of the ceiling அப்ப இதோட height என்னன்னு கேக்குறாங்க சரிங்களா இதுல என்ன நமக்கு தெரியுது பாருங்க ஆல்ரெடி இந்த ஸ்டாஃப் ரீடிங் உங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க 1.695 இதே ஹைட்ல இருந்து மறுபடியும் இத பாத்துக்கிங்க 3.35 அப்ப இது ரெண்டையும் கூட்டினா முடிஞ்சிருச்சு ஆன்சரா கூட்டுங்க என்ன நமக்கு வந்திருக்குது 3.035 ஓகே நெக்ஸ்ட் பாருங்க என்ன வந்திருக்கு 1.695 10க்கு 0 மிச்சம் மேல 1 10க்கு 0 மிச்சம் மேல 1 10க்கு 0 மிச்சம் மேல 1 அப்ப 5 மீட்டர் கரெக்ட்டா எஸ் ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்ப the height of the ceiling ஓகேங்களா with respect to the floor level வந்து பாத்தீங்கன்னா 5 மீட்டர் நமக்கு இருக்கு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் क्वेश्चन இது சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா எப்ப நீங்க இன்டர்வியூ போனாலுமே ஒரு ஃப்ளோரோட ஹைட் எப்படி கண்டுபிடிப்பீங்க உங்ககிட்ட லெவலிங் இன்ஸ்ட்ருமென்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க சோ with respect to bench markல ஃபர்ஸ்ட் நான் பாயிண்ட் எடுத்துக்குவேன் ஓகேங்களா ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் கொடுத்திருப்பீங்க அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாஃப் வச்சு ரீடிங் எடுத்துருவேன் பெஞ்ச் மார்க் உடைய பேக் சைடு ரீடிங் எடுத்துருவேன் சேம் ஃப்ளோரோட பாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சாரி
ஃப்ளோரோட பாட்டத்தில் வந்து இன்வெர்டட் ஸ்டாஃப்னு வச்சிருவோம். ரெண்டே ஆட் பண்ண எனக்கு இன்வெர்டட் ஸ்டாஃப்னு அந்த வேர்டு சொல்லிட்டாலும் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, எஸ். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி திரும்ப கேட்பாங்க, இப்போ இந்த RL ஆஃப் தி ஃப்ளோர் கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் அவுட் தி RL ஆஃப் தி ஸ்லாப் ஆர் சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணோம், ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஈக்குவல் டு RL பிளஸ் பேக் சைட். கரெக்டா? எஸ். அப்போ RL இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் மைனஸ் 4 side plus or minus 4 side or intermediate side நம்ம சொல்லுவோம். plus or minus 4 side or intermediate side நம்ம சொல்லுவோம். plus வந்து பாத்தீங்கன்னா நமக்கு inverted staff, minus வந்து பாத்தீங்கன்னா normal held staff நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஓகே. So what is the volume of 6 meter tank? ஓகே, 6 meter tank rectangular shaped. ஓகேங்களா, rectangular shaped 6 meter tank rectangular shaped. ஓகே, rectangular shaped 6/4 டாப்பு. ஓகே, 6/8 shaped having a rectangular shape, top 6 by meter and bottom is 4 into 2 meter. ஓகே, கம்ப்யூட்டர் யூஸ் பிரிஸ்மாய்டல் ஃபார்முலா. ஓகேங்களா, அந்த பிரிஸ்மாய்டல் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடின்னு சொல்றாங்க. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 மீட்டர் அப்படின்றாங்க. ஸோ இந்த பிரிஸ்மாய்டல் ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு சேம் தான். அண்டு நம்மளுடைய ஃபவுண்டேஷன் வால்யூம் கண்டுபிடிப்பீங்களா, h/3 ஓகேங்களா இன்டூ A1 plus A2 plus under the square root of A1 into A2. இந்த ஃபார்முலா நீங்க போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் நமக்கு வரும். ஓகேங்களா, ஸோ பிரிஸ்மாய்டல் ஃபார்முலா என்ன கண்டுபிடிப்பீங்க, சேம் h/3 into A1 plus A2 ஓகே plus 4 times of mean area அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, 4 times of the mean area. mean area அப்படின்னா இதனுடைய ஏரியாவும் ரெண்டு கூட்டி டிவைட் பை 2 போட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா போட்டால் உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக தான் நமக்கு வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 6/3 இன்டூ A1 அப்படின்றது பாருங்க 6 24 பிளஸ் A2ன்றது 8. ஓகேங்களா, பிளஸ் அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓகே 6 இன்டூ 24 இன்டூ 8. ஓகே, 24 into 8 என்ன வரும் பாருங்க, 24 into 8 கரெக்டா? எஸ், 6 24. எஸ், அப்போ 24 into 8 32க்கு 2 மிச்சம் மேலே 3 2 8 16 192. ஓகேங்களா, அப்போ 192 ரூட் எடுக்கணும் நம்ம. அப்போ 2 into 32 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 192 என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஓகே, எஸ். இது வேற வழி இல்லை, நீங்கள் எந்த ஃபார்முலா போட்டாலும் பெருக்கி போகிறது அப்படி தான் வரும் நமக்கு. 192க்கும் ரிலேஷன் பாருங்க, 192 16 16 256 வராது. அப்போ 5 போட்டாலும் வராது, 196 போயிடும் 14 போட்டா. ஸோ அப்போ 13 169 பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 169 13 அப்போ 14 போட்டால் நமக்கு 196 வருது. கரெக்டுங்களா? எஸ். இப்போ இது இப்படி பண்ணலானுங்க. அப்போ 196 14 into 14 நமக்கு என்ன வருது, 1 minute. ஸோ 14 into 14 196. ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 196 அப்படின்றது 14. அப்போ 13 புள்ளி சம்திங் அப்படி தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. 13.96 அப்படிங்கும்போது 4 கம்மியாக இருக்கா, அப்போ 4 கம்மியான 13.86 13.86 13.6 13.7ன்னு வச்சுக்குவோம். சரிங்களா, ஸோ அந்த ரேஞ்சு தான் நமக்கு வரும். ப்ளஸ் 32 கூட்டிக்கோங்க, 7 ப்ளஸ் 5 ப்ளஸ் 4. ஓகேங்களா, ஸோ 45. ஸோ 45.7 இன்ட்டு 2 14க்கு 4 மிச்சம் மேலே 1 10 11க்கு 1 மிச்சம் மேலே 1 9. அப்போ 91.4 அந்த ரேஞ்சு தான் நமக்கு ஆன்சர். 91.4 அப்படிங்கும்போது 92ன்றது ஆப்ஷன் நம்ம மேட்ச் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, எஸ். ஸோ இது மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடாக கொஷின்ஸ் அப்பப்போ நமக்கு மாற்றம் தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண நம்ம வந்து ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த பிரிஸ்மாய்டல் ஃபார்முலா இதை போட்டாலும் நமக்கு ஆன்சர் அதே தான். ஓகேங்களா, இது ரெண்டையும் கூட்டி நீங்கள் ஆவரேஜ் போட்டாலும் நமக்கு ஆன்சர் வரும். ப்ளஸ் இதை நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபார்முலா போட்டாலும் நமக்கு வந்து ஆன்சர் வரும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. For setting out of right angle, the instrument is used. Setting out of right angle நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆப்டிக்கல் ஸ்கொயர். ஓகேங்களா, setting out of right angle நம்ம வந்து ஆப்டிக்கல் ஸ்கொயர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் போலாமா? What is the minimum number of satellite required from a signal can be recorded to enable to global positioning system in GPS receiver to determine the latitude, longitude and latitude. ஓகேங்களா, சாரி attitude. அதாவது மினிமம் நம்பர் ஆஃப் சேட்டலைட் வந்து ஹைட் பார்க்கணும், லாஞ்சிடியூட் என்னென்னு பார்க்கணும், லேட்டிடியூட் என்னென்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 4 நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் நமக்கு ரெக்வயர்டு. மினிமம் 4 நம்பர் ஆஃப் சேட்டலைட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இருக்குது. சரிங்களா, கம்பல்சரி இந்த கொஸ்டின் ஜிபிஎஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாவே 2 கொஸ்டின் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஜிபிஎஸ்னா என்ன, ஜிஸ்னா என்ன,
ஓகேங்களா? அடுத்தது மினிமம் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் எத்தனை தேவைப்படுது அப்படின்ற கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே ஓகே. Following observation were taken with a transit fitted with a stadia wire. The line of sight was horizontal and the staff was held vertical. Okay. Okay, இதை ரீடிங் எடுத்திருக்காங்க. ஓகே, எஸ். ரீடிங் ஸ்டாஃப் டாப் ஹேர் ரீடிங் என்ன, மிடில் ஹேர் ரீடிங் என்ன, பாட்டம் ஹேர் ரீடிங். ஓகே, the tachometric survey constant K. ஓகே, K ஓட வேல்யூ கொடுத்துட்டீங்க 100, C ஓட வேல்யூ கொடுத்துட்டீங்க 0.4. ஓகே, அனாலிட்டிக் லென்ஸ் யூஸ் பண்ணல, கொடுத்துருந்தா நமக்கு என்ன ஒரு 0 ஆயிருக்கும். ஓகேங்களா? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், அப்போ டிஸ்டன்ஸ் D is equal to KS plus C நமக்கு தெரியுங்களா ஆல்ரெடி. ஓகேங்களா? வாட் இஸ் S? ஸ்டாஃப் இன்டர்செப்ட் S1, அதாவது S1 இது S2 அண்ட் S3. ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் பாட்டம் ஹேர் ரீடிங்கும் டாப் ஹேர் ரீடிங்கும் பாட்டம் ரீடிங் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? எஸ், கழிச்சிடலாமா? அப்போ இதோட வேல்யூ நமக்கு 100, கேவோட வேல்யூ Sன்றது S is equal to 2.83 minus 1.726 அப்படின்றோம். 2.83, அப்போ 2.830 1.726 அப்படின்றோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து ஒன்று கணக்கு கொடுத்துருங்க. மீதி 4, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், 0 1 1. இப்போ 104 புள்ளி, சாரி 104 1.104 ப்ளஸ் 0.4பா, சரிங்களா? கூட்டின்னு மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 110.4. ஓகேங்களா? ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு 0.4 இருக்கு. 110.4 ப்ளஸ் ஒரு 0.4 ஆட் பண்ணிக்கோங்க. 110.8, சரிங்களா? 110.8 110.8 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் நமக்கு. ஓகேங்களா? எஸ். எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்களா? இன்னும் டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க, அனாலிட்டிக் லென்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், சியோட வேல்யூ எங்களுக்கு 0 ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கொஸ்டின் கேட்போம். இப்போ பாருங்க, ரீடிங்கே கொடுத்துட்டுலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? இது ஒரு டஃப்பான கொஸ்டின்ஸ் இல்லை. டிஸ்டன்ஸ் D is equal to KS plus C, K for constant, multiple constant, C for additive constant. இது நீங்க தெரிஞ்சிங்களாவே போதும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. In an instrument, a bubble tube with division 1 mm and radius sensitivity என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ sensitivity S is equal to NL divided by R அப்படின்னு பார்த்தீங்க. கரெக்டா? எஸ். ரேடியஸ் கொடுத்துட்டீங்க, NL by R. சென்சிட்டிவிட்டி S is equal to Nன்றது டிவிஷன்ஸ். ஓகே, டிவிஷன்ஸ் தான், வித் டிவிஷன்ஸ் கொடுத்துங்க. நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் உள்ள, ஸோ டேரெக்டாக கொடுக்கல அப்படின்னா 1ன்னு எடுத்துக்கோங்க. Lன்றது லென்த் கொடுத்துருக்கீங்க 1 mm. ஓகேங்களா? இது மீட்டர் கொடுக்கும். அப்போ 10⁻³ நான் மாற்றிக்கிறேன் இந்த இடத்துல. டிவைட் பை ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.9 மீட்டர். ஓகேங்களா? ஓகே, இதை நான் மீட்டர் கன்வெர்ட் பண்ணி இங்கே mm உங்கள் விருப்பம். ஓகேங்களா? 10⁻³ கீழே கொண்டு வரலாமா? கீழே கொண்டு வந்து நமக்கு என்ன வரும்? 10⁻1000 வந்துருமா? கேன்சல் பண்ணிடலாமா? எஸ். அப்போ S is equal to, ஓகேங்களா, 1 divided by 900 தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? எஸ். ஆப்ஷன் D is the correct answer. அதர்வைஸ் இப்படி கூட போட்டுக்கோங்க. ஓகேங்களா? என்னோட வேல்யூ 1 கொடுக்கல, எல்லோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகே, லென்த் ஆஃப் தி டிவிஷன், ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.9 கொடுத்துருக்கீங்க. இதை நான் வந்து மீட்டர் கன்வெர்ட் mm கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ 900 mm, அப்போ 1/900. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட், ஃபார் a better accuracy in measuring and plotting side of the triangle, okay, by triangle by triangulation, the angle of triangle அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எஸ். கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பிளாட்டிங் அண்ட் மெஷர்மெண்ட்ல ட்ரையாங்குலேஷன் மெத்தடில் பெஸ்ட் என்ன அப்படின்னா, the theta value should not, ஓகேங்களா, should not greater than 120 degree, the theta value not less than 30 degree, well condition triangle அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கேஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து well condition triangle should not less than 30 degree, should not more than 120 degree. So option B is the correct answer. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. Which one of the following survey is the record in observation of stars? Stars பத்தி நம்ம படிக்கிறது ஸ்பேஸ், ஸ்டார்ஸ் பத்தி படிக்கணும் astronomical survey அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? Which one of the following can be used as a map substitute அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அதாவது எந்த மேப் வந்து சப்ஸ்டியூட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டெரஸ்ட்ரியல் ஃபோட்டோகிராஃப், வெர்டிக்கல் ஏரியல் ஃபோட்டோகிராஃப்ஸ், ஆப்ளிக்யூ ஏரியல் ஃபோட்டோகிராஃப், வெர்டிக்கல் ஏரியோ ஃபோட்டோகிராஃப், மொசைக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வெர்டிக்கல் ஏரியோ ஃபோட்டோகிராஃப், மொசைக்ஸ் தான் நம்ம வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, அதாவது ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லார்ஜ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் இருந்து ஒரு ஹெலிகாப்டர் ஆர் ஒரு சாப்பர்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா,
எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஸ்மால், அதாவது ஸ்மால் ஸ்கேல் நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மொசைக்ஸ் அப்படின்றது என்ன வந்து பார்த்தீங்கன்னா பிளானிமெட்ரிக் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பிளானிமெட்ரிக் பிளான் அப்படின்னா இந்த லார்ஜ் ஏரியா வந்து ஸ்மால் ஸ்கேலில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது நமக்கு. அதாவது இப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் இல்லைங்களா நமக்கு, அதாவது ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு ஃபோக்கல் லென்த் டிவைடட் பை கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அதனுடைய ஃபோக்கஸ் லென்த் நமக்கு எவ்வளவு, ஸ்கேல் நம்ம என்ன ரேஷியோ யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் இந்த ஹைட் ஓகேங்களா, நீங்கள் என்ன எலிவேஷன்லேருந்து எடுக்கிறீங்க, ப்ளஸ் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி எலிவேஷன் எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு அவர் எஃப்எஃப், அதாவது மீன் சி லெவல் ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு அவர் எஃப்எஃப்எல் கிடையாது, மீன் சி லெவல் எம்எஸ்எல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறது நமக்கு. ஓகே, ஸோ வெர்டிகல் ஏரியா ஃபோட்டோகிராஃப் வித் மொசைக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, டி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் போலாங்களா. Which one of the following is there not strictly method of the remote sensing? Thermal and multispectral scanning இது remote sensing உடைய ஒரு பார்ட் தான். மைக்ரோவேவ் சென்சிங் இதுவும் நமக்கு remote sensing தான். எர்த் ரிசோர்ஸ் சேட்டலைட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேங்களா, எர்த் ரிசோர்ஸ் சேட்டலைட் இஸ் டிஃபரன்ஸ் ஃப்ரம் தி ரிமோட் சென்சிங். ஸ்டெரிட்டோஸ்கோபி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெரிட்டோஸ்கோபி அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஓவர்லேயிங் ஆஃப் தி நமக்கு என்ன சொல்றது மைக்ரோவேவ் சென்சிங் தான் ஸ்டெரிட்டோஸ்கோபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆட் ஒன் அவுட்ல நமக்கு இருக்குது எர்த் ரிசோர்ஸ் சேட்டலைட். நெக்ஸ்ட், ஸோ இந்த ஜிஸ்ஸு சொன்னீங்களா, அந்த ஜிஸ்ஸு ஃபோட்டோகிராமெட்ரிக் சர்வே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ மறுபடியும் திரும்ப அந்த கொஷின்ஸ் கேட்கலாம், பட் இதே பேசிக்ஸ் கொஷின் நமக்கு கேட்கலாம். ஐசோ சென்டர் ஓகேங்களா, ஐசோ சென்டர் அப்படின்னா நமக்கு ஈக்குவல் பார்ட் ஆஃப் பைசெக்டர்ஸ் லைன் அப்படி சொல்லுவோம். சரிங்களா, அது வெர்டிகல் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கும்போது அதனுடைய சென்டர் லைன் பைசெக்டர் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பக்கம் 10 மீட்டர் அப்படின்னா இந்த பக்கம் 10 மீட்டர், அதுக்கு பேர் தான் ஐசோ சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். In which the tilted axis the camera meet the vertical photograph. தப்பு. In which the bisector of the angle tilt meet the vertical photograph. Yes, இதுதான் நமக்கு கரெக்ட். Bisector of the angle tilt into the meets vertical photograph with respect to angle or distance. Option B தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Yes. Next, the difference between the apparent solar time and solar time. ஓகேங்களா? ஓகே, இப்படி கேட்டிருக்காங்க. அதாவது ஈக்குவேஷன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஈக்குவேஷன் டைம் ET is equal to GAT Greenwich apparent time மைனஸ் GMT Greenwich mean time அப்படின்னு சொல்லுவோம். GAT மைனஸ் GMT இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதுல இருந்து கம்பல்சரி GMTனா என்ன, GATனா என்ன, GMTனா என்ன ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ET அப்படின்றதுன்னா GAT மைனஸ் GMT இந்த ஃபார்முலா அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் ஈக்குவேஷன் டைம்? GAT மைனஸ் GMT. GAT மீன்ஸ் Greenwich apparent time, GMT Greenwich mean time அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், which one of the following remote sensing system employing only one detector for என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கேனிங் மட்டும் தான் நமக்கு பண்ணும். ஓகேங்களா, ஸ்கேனிங் மட்டும் தான் நமக்கு பண்ணும். பேஸ்ட் ஆன் தி மோர் தென் 1-2 டிடெக்டர்ஸ் அப்படி மோர் தென் 1 டிடெக்டர்னா ஃப்ரேமிங், அந்த ஃப்ரேமிங் நமக்கு ஃப்ரேமிங் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஓகேங்களா, ஸோ அந்த வேலையை நமக்கு பண்ணும். ஒன்லி 1 டிடெக்டர்ஸ் டன் பை ஸ்கேனிங். ஓகே, எஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் போகிறோங்களா. ஓகே, எஸ். ஓகே, ஸோ இது வரலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வேயிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 41 மினிட். எஸ். ஸோ 45 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த 45 கொஷின்ஸில் 40 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ 40 கொஷின்ஸில் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒவ்வொரு கொஷின்லையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே வரோம். சரிங்களா, ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஓகேங்களா, ஒரு 100 கொஸ்டின் அப்ராக்சிமேட்டாக 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான புல்லட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வரலும் இப்படி தான் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இதை தாண்டி எதுவும் நமக்கு கேட்கல. ஓகே, இந்த ஃபோட்டோகிராமெட்ரிக் அண்டு ப்ளஸ் இந்த ஜிஸ் இதுக்கு தனியாக ஒரு நோட்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். வேறு நம்ம வந்து டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன், அதை பாருங்கள். ஓகே, அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் மட்டும் தான் இருக்கும். ரொம்ப வளவலலாம் எழுதியிருக்க மாட்டேன். ஓகேங்களா, எஸ். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹைவே இன்ஜினியரிங் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அது. ஈஸியாக கொஸ்டின் எடுத்துடலாம். ஓகேங்களா, அதாவது ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் வந்து எவ்வளோ நமக்கு. ஓகே, ஃப்ரிக்ஷன், லேட்டரல் ஃப்ரிக்ஷன் என்ன, லாஞ்சிடியூடல் ஃப்ரிக்ஷன் என்ன, SST OST ஓகேங்களா, சிக்னல் டைப்பு, இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க் இருக்கக்கூடிய ஒரு ஈஸியாக நீங்கள் அதிலே ஒரு 10 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஒரு 15 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துடலாம். இதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில். ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து சின்னது,
நீங்கள் வந்து மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். மற்ற சப்ஜெக்ட் நீங்கள் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிச்சிருக்கணும், டீட்டெயிலாக படிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக், ஓகே வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னாவே நீங்கள் போதும், ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா, எல்லாமே நமக்கு முக்கியம். நீங்கள் அந்த டஃப்பானது கொஞ்சம் படிச்சுக்கிட்டு அப்படியே கீழே வரும்போது ஈஸியாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு என்ன ஒரு நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஓகேங்களா, எஸ். ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா, சிவில் விங்ஸ் இது என்னுடைய செல்ஃப் ஸ்டடி நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதனுடைய பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.